அடுத்த ஹண்டர் கமிஷன். இதை வந்து இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பிரைமரி எஜுகேஷனையும் ஹையர் எஜுகேஷனையும் பிரிச்சுது, தனித்தனியாக பிரிச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிரைமரி எஜுகேஷன் தனி, ஹையர் எஜுகேஷன் தனி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தவர் யாருன்னா சர் வில்லியம் ஹண்டர். இவர் தான் சேர்பர்சன். இவர் அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னா அப்போதைக்கு இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் ரிப்பன் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் இன்னும் கொஞ்சம் விரிவடையத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதே மாதிரி செகண்டரி எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் அண்ட் மிஷனரி எஜுகேஷனை வந்து இவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. இவங்களாம் வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுமே ஒகேஷ்னல் எஜுகேஷன் செகண்டரி எஜுகேஷன் லெவல்லேருந்தே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்தது நமக்கு என்னென்னா யூனிவர்சிட்டி கமிஷன் 1902 வந்தது. அண்டு இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து லார்ட் கர்சன் தான் இந்த கமிஷனுக்கு ஹெட்டாக இருக்கிறாரு. அண்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கான்னு சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க.